ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது லேயர் ஸ்டைல் ஆப்ஷனில் பெவல் அண்ட் எம்போஸ். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆர்ட் டைம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபோட்டோஷாப்பில் போகலாம். ஃபோட்டோஷாப்பில் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு பெவல் அண்ட் எம்போஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. சின்னதாக ஒரு ரெக்டாங்கிளுக்கு கலர் அப்ளை, சாக்லேட் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். அதாவது சாக்லேட் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு சாக்லேட் ரெடி பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது பெவல் அண்ட் எம்போஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் சாக்லேட் ரெடி பண்ணலாம். இதில் வந்துட்டு அவுட்டர் பெவல், இன்னர் பெவல், பெவல் அண்ட் எம்போஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஸ்டைல் அப்படின்னு வந்துட்டு இன்னர் பெவல், அவுட்டர் பெவல், எம்போஸ், பில்லோ எம்போஸ், ஸ்ட்ரோக் எம்போஸ் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இன்னர் பெவல் கொடுக்குறோம். இன்னர் பெவலில் அது வந்துட்டு ஸ்மூத்தாக இருக்கணுமா, ஹார்டாக இருக்குமா, சாஃப்டாக இருக்குமா, ஸ்மூத் கொடுக்குறோம். டெப்த்து வந்துட்டு 144 கொடுக்குறோம். டவுன் ஆர் அப் டவுன் கொடுக்கலாம். சரி, சைஸு ஓகேங்களா. இதில் ஆங்கிள் எதுவும் மாற்ற தேவையில்லை, கவுண்டர் பிளாட் எதுவும் மாற்ற தேவையில்லை. கவுண்டர் பிளாட் மாற்றினீங்கன்னா வேறு மாதிரி பண்ணிக்கலாம். எந்த கவுண்டர் பிளாட் ஓகேவோ அதை வச்சுக்கலாம். நான் வந்துட்டு ரெக்டாங்கிள் கவுண்டர் பிளாட் வைக்கிறேன். ஹைலைட் மோடு, அதில் அந்த மேலே வந்துட்டு ஒரு ஷேடோ ஒயிட் கலர் லைட்டிங் இருக்குல்ல, அதான் இது. அது வந்துட்டு நீங்கள் வேறு வைக்கணும்னா வைக்கலாம். நம்ம ஒயிட் கலரை வச்சுக்கணும். ஓகேங்களா. நம்ம என்ன ஆப்ஜெக்ட் ரெடி பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எது மேட்ச்டு லைட்டிங்கோ அதுதான் இது ஹைலைட்டட் லைட்டு. ஓகேங்களா. அடுத்து ஷேடோ மோடு. கீழே ஷேடோ வந்து பிளாக் கலரில் இருக்கா, பிளாக் கலர் ஓகேனா பிளாக் கலர் வைக்கலாம். இல்லை ப்ரௌன் கலர் ஓகேனா ப்ரௌன் கலர் வைக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வைக்கலாம். இப்போது சாக்லேட் ரெடி. இப்போது திரும்ப ஒரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஒன்று இந்த மில்கி அப்படிங்கிற போர்டை வந்துட்டு இதில் கொண்டு வந்து வச்சுட்டு அந்த மில்கிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நம்ம இந்த சாக்லேட் கலர் கொடுத்ததுனால நமக்கு தெரியல. இப்போ இதில் திரும்ப பெவல் அண்ட் எம்போஸில் முன்னாடி இன்னர் பெவல் கொடுத்துருந்தோம்ல, இப்போ வந்துட்டு அவுட்டர் பெவல் கொடுங்க. அவுட்டர் பெவல் கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு கொஞ்சம், அதாவது எம்போஸ்ட் ஆகி தெரியணுமா இல்லை உள்ள எதாகி தெரியுமா?
தெரியுதுங்களா? மில்கி. இந்த மில்கிங்கிற வேர்டு ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு வேறு வேர்டு வேணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். இப்போ ஷார்ட்டாக ஏதாவது இனிஷியல் மட்டும் வைக்கிற மாதிரினா எம்வி. சரிங்களா? இப்போ ஒரு சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. சாக்லேட்னால் இப்போ ஃபுல் சாக்லேட்டு வந்துட்டு கண்ட்ரோல் E கொடுத்து இதை மெர்ஜ் பண்ணிக்கிங்க. கண்ட்ரோல் J கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இதை வச்சுக்கோங்க. திரும்ப கண்ட்ரோல் J கொடுத்து டூப்ளிகேட் எடுங்க. மூணையும் செலக்ட் பண்ணி மெர்ஜ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு காப்பி எடுத்து அனைத்து செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் J கொடுத்து சாக்லேட் J கொடுத்து சாக்லேட் ரெடி ஆகிடுச்சுங்களா? ஸோ உண்மையான சாக்லேட் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறது வேணாலும் நீங்கள் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணிவிட்டு சாக்லேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாக்லேட் ஓகேங்களா? ஸோ இது மாதிரியான பெவல் ஆப்ஷன்ஸ் எம்போசிங்காக கொடுக்கறதுக்கு வந்துட்டு நம்ம பெவல் அண்ட் எம்போஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு சாக்லேட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சில இடங்களில் மெனு பட்டன் ஐகான்ஸு இந்த ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்ம்லாம் வந்துட்டு ஐகான்லாம் ரெடி பண்ணுறதுக்கு, மற்ற சாஃப்ட்வேர்ஸில் ஐகான் ரெடி பண்ணுறதுக்கு, நம்மளோட டிசைன்ஸில் ஐகான் ரெடி பண்ணுறதுக்கு, சில இதை வந்துட்டு இது மாதிரி எம்போஸ் பண்ணி காமிக்கிறதுக்குலாம் வந்துட்டு இந்த பெவல் அண்ட் எம்போஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.